எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. எல்லா கான்செப்டையும் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மோடு, இது 5 மார்க்ல கண்டிப்பா நமக்கு கேட்குறாங்க. இதுல நம்ம என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி மோட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா. ஒரு கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, இன்டர்வல்ஸ் இருக்கு, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. மோடுனா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீக்வன்சியில் ஹையஸ்ட் எவ்வளோ இருக்கு 12, அப்போ 12ஓட இன்டர்வல் 30 to 40, அவ்வளோதான் ஆன்சர் அப்படின்னு முடிச்சிருவோம். நோ, இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துட்டாலே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம். மோடோட ஃபார்முலா L பிளஸ் F1 மைனஸ் F0 டிவைடட் பை 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்ட்டு C. ஓகே, இதுல F0, F1, F2லாம் யாருன்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி தான் F1, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இருக்கிறது F0, அதுக்கு அப்புறம் இருக்கிறது நெக்ஸ்ட் வேல்யூ வந்து F2. ஓகே, அப்புறம் இதுல L வேணும். அப்ப ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட இன்டர்வெல்ல இந்த 30 லோயர், L ஃபார் லோயர், ஸோ லோயர் நம்பர் என்னது 30, அதுதான் 30. நெக்ஸ்ட் C, Cனா என்னது இன்டர்வல்ஸ், எவ்வளோ காமன் இன்டர்வல்ஸ், இதை சப்ராக்ட் பண்ணா என்ன வருது, அதே தான் இங்க சப்ராக்ட் பண்ணாலும் கிடைக்கும். அப்போ அந்த நம்பர் என்னது 10, 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுதான் C 10. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் சிம்பிளிஃபை இந்த டேர்ம், அதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர், தென் ஆட் வித் திஸ் 30, யூ வில் கெட் the final mode value. Okay, next concept quadratic equation. quadratic equation கொடுத்துறாங்க, இதுக்கு எப்படி நம்ம x value find out பண்ணுவோம். ஒரு சில சம் find the roots of the equation, ரூட்ஸுக்கும் இதே x value தான். அப்ப கொடுத்த கொஸ்டின் கான்ஸ்டன்ட்டை பார்க்கணும். கான்ஸ்டன்ட் என்னது 6. அப்போ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா 6, அப்புறம் எந்த 2 நம்பரை ஆட் பண்ணா இந்த மிடில் நம்பர் 5 அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ 2 and 3ன்னு செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ எப்படி எழுதணும், x plus 2 x plus 3 equal to 0. Then equate each term with 0. அப்போ x equal to minus 2, x equal to minus 3. So your x value is minus 2 and minus 3. ஓகே, இந்த சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த சம்மை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, கொஸ்டின் இஸ் x square plus 4x minus 21 equal to 0. ஓகே, minus 21 எடுத்துக்கோங்க. எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா minus 21 வரும், எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா மிடில் நம்பர் 4 வரும்னு செக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்னது, ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம். இங்க throw a dice, find the probability of getting even number. throw a dice, அப்போ எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும், 1 2 3 4 5 6. இதுல கெட்டிங் ஈவன் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 6ல எதெல்லாம் ஈவன் நம்பர், 2 4 6, அப்ப 2 4 6. இப்போ நம்ம ஆன்சர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் அதை மென்ஷன் பண்ணதா P ஆஃப் E. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் மொத்தம் எத்தனை இருக்கு, 3 டிவைடட் பை டோட்டலா எவ்வளவு இருந்தது 6, அப்ப 3/6. இதை கேன்சல் பண்ணா 1/2. ஓகே, உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர். ஆட் நம்பருக்கு இதே மாதிரி சாம்பிள் ஸ்பேஸ் ரெடி பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் ஆட் நம்பரோ அதை எழுதுங்க, அதை கவுண்ட் பண்ணி அதை நியூமரேட்டர்ல எழுதணும், டோட்டலை டினாமினேட்டர்ல எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. Square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Find the distance between the 2 points. அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல x1 y1 டிக்ளேர் பண்ணிக்கணும், செகண்ட் பாயிண்ட்டா x2 y2 டிக்ளேர் பண்ணிக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 minus x1, so x2 is 5 minus 2 the whole square, 6 minus 3 the whole square. எழுதியாச்சு, சப்ராக்ட் பண்ணிட்டோம் 3 the whole square. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 3 the whole square, 3 3 9, 3 3 9, இதை ரெண்டையும் ஆட் பண்ணா 18, root 18. ஓகே, உங்களுக்கு பிராக்டிஸ் சம் என்னது, ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1,2 and 4,6. இதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் ஆன்சர் சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஃபார்முலா தெரியணும். nth டேர்ம், ஃபைண்ட் nth டேர்ம் ஆஃப் given sequence அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப ஃபார்முலா என்னது, an equal to a plus n minus 1 into d. ஏங்கிறது யாரு, ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது யாரு, காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும், அதுதான் காமன் டிஃபரன்ஸ், அதை நம்ம டின்னு மென்ஷன் பண்றோம். ஓகே, ஃபைண்ட் ஃபிஃப்த் டேர்ம் ஆஃப் 2, 5, 8, 11. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்னு எடுத்துருவோம். டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொன்னேன். ஸோ 5 minus 2 3. ஓகே, ஃபார்முலாக்கு வேற என்ன வேணும், n வேணும். என்னன்னா யாரு, எந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ, எத்தனாவது டேர்மை கேட்குறாங்களோ அதுதான் n. அப்போ இங்கே ஃபிஃப்த் டேர்ம், அப்போ n is 5. ஸோ எங்கெல்லாம் n இருக்கோ அங்கே 5 போடணும். அப்போ a5 ஈக்குவல் டு 2
plus n minus 1. 5 minus 1 into d. D value is 3. Okay, 5 minus 1, 4 into 3. First, இதை multiple பண்ணணும். கிடைச்ச answer 2 ஆல add பண்ணணும். Okay, பண்ணோம்னா A5 is 14. Okay, உங்களுக்கு ஒரு practice sum. Question is, find fourth term of 5, 9, 13. Okay, answer find out பண்ணி சொல்லுங்க. Next important concept, surface area and volume. For cylinder பார்க்கலாம். Cylinder curved surface area formula 2 pi RH. Volume ஓடது pi r square h. நம்ம question எனக்கு இருக்காங்க, find the curved surface area and volume of a cylinder whose height 14 cm and radius is 2 cm. Pi value is 22/7 அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே, curved surface and volume ரெண்டுக்கும் நம்மட்ட ஃபார்முலா இருக்கு, ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். 2 into pi value is 22/7, r is 2 and h is 14. just substitute பண்ணியாச்சு. இதை கேன்சல் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கு யூனிட் என்ன போடணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா மீன்ஸ் ஸ்கொயர், வால்யூம் மீன்ஸ் கியூப். ஓகே, வால்யூமோட ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட், அல்ஜிப்ரால மெயின் மிஸ்டேக் எங்க வரும், சைனை மல்டிபிள் பண்ணும்போது. ஸோ இப்போ ரெண்டு சேம் சைனை மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா ஆன்சர் ப்ளஸ், ரெண்டு டிஃபரெண்ட் சைனை மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா ஆன்சர் மைனஸ். தட்ஸ் ஆல். ஸோ எக்ஸாம்பிள் -3 -4 இதை மல்டிபிள் பண்ணால் சேம் சைன், ஸோ ப்ளஸ் தான். 3 4s are 12. இங்கே ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுறோம், ஆனால் டிஃபரெண்ட் சைன். இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ். டிஃபரெண்ட் சைன் மீன்ஸ் வி ஷுட் புட் மைனஸ். ஸோ 2 2s are 4. ஓகே, ப்ராக்டிஸ் சம் என்னது, -4 2. கமெண்ட்ல யுவர் ஆன்சரை பிளேஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட், ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம். ஆனால் இங்கே காயினுக்கு பார்க்குறோம். இஃப் டாஸிங் எ காயின், ஒரே ஒரு காயின் தான், அப்போ ஹெட் டெய்ல் தான் சாம்பிள். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட், இது ரெண்டுல ஹெட் எத்தனை டைம் இருக்கு, 1 டைம் தான். ஸோ 1 அவுட் ஆஃப் எத்தனை, மொத்தம் எத்தனை, 2. ஸோ 1/2. உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டெய்ல். அப்போ இதே சாம்பிள் ஸ்பேஸ் தான். அப்போ சாம்பிள் எவ்வளவு, ஹெட் டெய்லு. டெய்ல் எத்தனை இருக்கு, 1 டைம் தான். அப்போ 1/2 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் த ரூட். இப்போ நேச்சர் ஆஃப் த ரூட் கேட்டாலே டிஸ்கிரிமினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். டிஸ்கிரிமினன்ட் என்னது, டி. டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் கிரேட்டர் தென் 0னா 2 ரியல் ரூட்ஸ், ஈக்குவல் டு 0னா ஈக்குவல் ரூட்ஸ், லெஸ் தென் 0னா நோ ரியல் ரூட்ஸ். ஓகே, அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. இந்த ஏபிசில எங்கிருந்து எடுப்போம்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் இஸ் a, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இஸ் b, கான்ஸ்டன்ட் இஸ் c. ஓகே, அப்போ நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். கிடைக்கிற ஆன்சர் 4. 4 மீன்ஸ் கிரேட்டர் than 0. கிரேட்டர் than 0னா நம்ம ரிசல்ட் வந்து 2 ரூட்ஸ் ஆர் ரியல். ஓகே, இப்போ உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்குறேன். 3x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுல a is 3, b is -2, c is 1. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன ரிசல்ட் வருதோ அதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபைண்ட் மீன் யூசிங் டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட்னா இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டர்வல் இருக்கக்கூடாது. அப்போ இன்டர்வல்ல நம்ம எக்ஸா கன்வெர்ட் பண்ணோம். என்ன பண்ணோம், லோயர் இன்டர்வல் பிளஸ் அப்பர் இன்டர்வல் டிவைடட் பை 2. அப்போ 0 பிளஸ் 10, 10 டிவைடட் பை 2 5, 10 பிளஸ் 20 30, 30 டிவைடட் பை 2 15, 20 பிளஸ் 30 50 டிவைடட் பை 2 25. இந்த மாதிரி இந்த காலம் ஃபில் பண்ணிட்டோம். எஃப் இஸ் கிவன் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலா என்னது, மீனுக்கு summation of fx divided by f. அப்போ f-ஐயும் x-ஐயும் மல்டிபிள் பண்ணாதான் இந்த நியூமரேட்டர் ஃபில் பண்ண முடியும். அப்போ fx மல்டிபிள் பண்ணிட்டோம், இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா இது கிடைக்கும், இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா இது கிடைக்கும். இதெல்லாம் மொத்தமா ஆட் பண்ணிட்டோம்னா அது பேர் தான் சம்மேஷன் ஆஃப் fx. அடுத்து டினாமினேட்டருக்கு சம்மேஷன் ஆஃப் f வேணும். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா சம்மேஷன் ஆஃப் f. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா ஃபார்முலால. சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேன்சல் பண்ணா we will get 22. உங்களுக்கு பிராக்டிஸ் சம் என்னதுன்னா, கிளாஸ் இன்டர்வல் 25 to 35 up to 65 to 75, then frequencies given. இதை யூஸ் பண்ணி நீங்க மீன் கண்டுபிடிங்க by direct method. Okay, next important concept, Pythagoras theorem.
பித்தகோரஸ் தியரம்ல இதுல லாங்கர் சைடு தான் லெஃப்ட்ல வரணுங்கிறது மறந்துடும். ஸோ லாங்கர் சைடு அதை தான் ஹைபாட்டனியஸ்ன்னு சொல்லுவோம். ஹைபாட்டனியஸ்க்கு இன்னொரு டெஃபினிஷன் ஆப்போசிட் சைடு ஆஃப் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஹைபாட்டனியஸ். ஓகே, அதை தான் நம்ம லெஃப்ட்ல எழுதணும். ஓகே, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் இதை ஆட் பண்ணா 100, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபாட்டனியஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதர் டூ சைட் வேல்யூஸ் ஆர் 3 and 4. இதுக்கு ஹைபாட்டனியஸ் பித்தகோரஸ் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன்ல 3 கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஒன் சொல்யூஷன், நோ சொல்யூஷன், இன்ஃபைனட் சொல்யூஷன். எப்போ ஒன் சொல்யூஷன்? 2 லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஒன் சொல்யூஷன். 2 லைன்ஸ் ஆர் நாட் இன்டர்செக்ட், தட் மீன்ஸ் பேரலா இருந்தா நோ சொல்யூஷன். இஃப் 2 லைன்ஸ் ஆர் கோயின்சைட், ஒரு லைனுக்கு மேலேயே அனதர் லைன் இருக்கு, அப்படி இருந்தா அது பேரு இன்ஃபைனட் சொல்யூஷன். இப்போ உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கொஸ்டின். இப்போ இந்த லைன் நோ சொல்யூஷனா, ஒன் சொல்யூஷனா, இன்ஃபைனட் சொல்யூஷனான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ஃபார்முலா. a plus b whole square equal to a square plus 2ab plus b square. a minus b whole square equal to a square minus 2ab plus b square. இந்த மைனஸ் எங்க போடணும்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் 3 plus 5 the whole square. தட் மீன்ஸ் இது a, இது b. அப்போ நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு a square plus 2ab, 2 into a into b plus b square. ஜஸ்ட் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் 5 minus 2 the whole square. அப்போ இதை ஏயா கன்சிடர் பண்ணும், இதை பியா கன்சிடர் பண்ணி ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுக்கிற கான்செப்ட். எல்சிஎம் என்ன பண்ணுவோம்? இப்போ 2 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்துருவோம். எடுத்துட்டு எழுதும் போது எப்படி எழுதணும்னா, எந்த நம்பர்ஸ் எல்லாம் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பவர்ல எழுதணும். இங்க 2 டைம்ஸ், அதனால 2 power 2, 3 1 டைம், ஸோ 3 power 1. 18ல 2 1 டைம், 3 2 டைம்ஸ் எழுதியாச்சா? அடுத்து 2 ரெண்டுலையுமே இருக்கு, ஹையஸ்ட் பவர் யாரு? 2 power 2, அதை மட்டும் எழுதணும். 3 ரெண்டுலையுமே இருக்கு, ஹையஸ்ட் பவர் என்னது? 3 power 2 எழுதியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்றோம். 2 2s are 4, 3 3s are 9, 9 4s are 36. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 15 and 35. ரெண்டுக்கும் பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுங்க, அடுத்து இப்படி ஃபேக்டர் பண்ணுங்க, தென் ஃபைண்ட் தி எல்சிஎம் வேல்யூ. ஓகே, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.